இங்கே பாருங்களேங்க. என்னது தெரியுதா? இருங்க காட்டுறேன் பாருங்க. இது தெரியுதா? இது உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளையில நம்மலாம் எடுத்து விளையாடிருக்கோம்ல. இந்த ஊர்லலாம் அந்த வேலிக்கத்தான் செடி இருக்கும்ல, அதில இது இருக்கும். இது பேர் வந்து மாடு சொல்லுவாங்க. மாட்டுப்பூச்சி அப்படி சொல்லுவாங்க. இத நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது இந்த தைல பாட்டிலு அந்த மாரி ஏதாவது பாட்டில் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அத எடுத்துட்டு போயிட்டு, இத உள்ள புடிச்சு போட்டு அதில யார் நெறைய பிடிச்சிருக்காங்களோ அவங்க தாங்க பணக்காரங்க. ஏன்னா நான் இத்தன மாடு வச்சிருக்கேன், நான் அத்தன மாடு வச்சிருக்கேன். மாடு கூடயே தானே வாழ்வோம். அதனால யார் நெறைய மாடு வச்சிருக்காங்களோ அவங்க தாங்க பணக்காரங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலிக்கத்தான் செடியில போய் அலைவோம். மாட்டுப்பூச்சி ஒண்ணு பார்த்துட்டா போதும். உடனே ஓடியாங்க ஓடியாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அதுக்குள்ள போடுவோம். போட்டு யார் நெறைய பிடிச்சிருக்காங்கன்னு தனியா போய் எண்ணி பார்ப்போமா, அதில பார்த்தா யார் நெறைய பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் நான் தான் பணக்காரன், நீ தான் பணக்காரன்னு சொல்லி விளையாடுவாங்கங்க. அது பார்க்குறதுக்கு முட்டாள்தனமா தான் இருக்கும். ஆனா அது ஜாலியா இருக்கும். அப்படிலாம் விளையாடியிருக்கோமா, இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோமா, அங்க பார்த்தா இது வந்தது. சரி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் செல்லு இருக்காது, நம்மளால எடுக்க முடியாது. இல்ல சின்ன சின்ன நினைவுகள் தானே அதெல்லாம். எடுக்க முடியாது. இப்ப செல்லு இருக்கவும், சரி எடுத்து போடுவோம் அப்படின்னு எடுத்தனா, அது மாட்டு பூச்சின்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு பார்த்தா 2 கொம்பு இருக்கு பாருங்க. இங்க ஒரு கொம்பு, இங்கிட்டு ஒரு கொம்பு எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே மாட்டுக்கு கொம்பு இருக்கிற மாரியே இருக்குங்க. அது நவுண்டு போகுது அப்படியேவும். நான் எங்க பாப்பாட்ட காமிச்சேனா, இந்த பாருன்னு. அதுங்கலாம் எங்க காலையில எல்கேஜில, ப்ரீகேஜிலலாம் தூக்கின்னு கொண்டு போய் போட்டுருவோம். சாயந்தரம் வீட்டுக்கு வரோம். வாயில சோத்த கொட்டி படுக்க போட்டுருவோம். மறுபடி படிக்க சொல்லுவோம். திருப்பி காலையில கொண்டு போய் போட்டுருவோம். அதுங்கள விளையாடவே விடலங்க. நம்மள மாரி உருப்படாம போயிறக்கூடாதுன்னு சொல்லி, அதுங்கள விடவே இல்ல. நாங்கலாம் இந்த மாரி விளையாடியிருக்கோமா, இன்னைக்கு இங்கே ஒரு மரத்துக்கடியில போய் உட்காந்தோங்க. பார்த்தா இந்த பூச்சி வந்ததா, அத பார்த்தா 2 கொம்பு வச்சுக்கிட்டு, அது கண்ணு வச்சுக்கிட்டு, அது எப்படி நடந்து போகுது பாருங்களேன். அதுக்கு தான் அது மாட்டு பூச்சின்னு சொல்லியிருக்காங்க. கடவுளோட படைப்ப பாருங்களேங்க. எவ்வளோ வித்தியாசமா, எவ்வளோ சிந்தனையா, எதுக்கு இந்த பூச்சிங்கலாம் வாழுது இல்ல. எனக்கு என்னவோ அந்த பூமி தான் நரகமா இருக்குமோ! சொர்க்கமா இருக்கிறது சொர்க்கம்ன்றாங்க, நரகம்னா நரகம்ன்றாங்க. இல்ல அவங்கவங்க கஷ்டத்த பொறுத்து தாங்க இந்த உலகம். பாருங்களேன், ஒரு மரத்துக்கடியில இது மட்டும் இல்லங்க. இன்னும் நெறைய எறும்புங்க அதெல்லாம் இருந்தது. அப்புறம் வித்தியாசமான பூச்சி இருந்தது. அந்த பூச்ச நாளைக்கு எடுத்து போடுறேன் பாருங்க. அவர் எப்படி யோசிச்சு யோசிச்சு செஞ்சிருப்பாரு இல்ல. மாடு மாரியே இருக்குது. ஆனா குட்டியா இருக்குது இல்ல. 2 கொம்பு இருக்கு பாருங்க. பார்த்தாலே எப்படி இருக்குது. ஆனா கடிக்கவே கடிக்காது. எடுத்து கை நெறைய புடிச்சு வச்சு விளையாடுவோங்க. அதெல்லாம் எனக்கு இத பார்த்த உடனே ஞாபகம் வந்ததா, சரி எடுக்கலாமே நெனச்சேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தெரியுதா? இப்ப தெரியுதா பாருங்க. நீங்க இந்த மாரி எடுத்து வச்சு விளையாடியிருக்கீங்களா? பாருங்களேங்க, அது மட்டும் இல்ல. இங்க ஒரு பூச்ச பாருங்களேன்.